Today we are here in candlelight. Candlelight dinner, but not for dinner. But not for dinner. We are doing cannibalism today. Candle table. Wow. Candlelight cannibalism. Cannibalism. We are going to eat you out alive. Okay, that sounds wrong. That sounds wrong. Okay. Welcome back to another episode. Today we are talking about haunting stories or horror stories. Haunting experiences. Haunting experiences or horror stories that we've all gone through or experienced in our life. Okay, guys, any paranormal experiences in life? Hey, I saw a ghost one day when I was a child. Jaila. Okay, tell. So, Nothing. I just saw a How ghost. you experience the ghost அப்படின்ற மாதிரி பார்த்தா I saw ghost one day, child. அப்படின்னா என்ன சைல்ட்ல பார்த்து அவ்வளவுதான். இந்த கக்கக்க போல சொல்லுவாங்கல்ல, 10th படிக்கும்போது பாடுன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அப்புறம் அவளும் இருந்தா நானும் இருந்தேன். நாங்க வந்துட்டு முகப்பேர் ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீடு வந்துட்டு வாஸ்து சரியில்லாதனால நிறைய பேர் வரல. நாங்களே சொல்லுவோம் வாடகை கம்மியா இருக்கு, இந்த தூக்கு போட்ட வீடுக்கெல்லாம் வாடகை கம்மியா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாங்க அப்போ போயிட்டோம். ஓகேவா? பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். ஓகேவா? இதுக்கும் இந்த வாஸ்துக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் குடி போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய வயசான ஒரு பூனை வந்துட்டு அதுக்குள்ளே விழுந்து செத்துருக்கு கிணறுல. அப்போலேருந்து உனக்கு நாங்கள் எப்போல்லாம் நைட் வருதோ பின்னாடி இருந்து ஒரு மாதிரி இந்த பூனை மியாவ் சவுண்ட் இருக்குல்ல, அது கான்ஸ்டன்டாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பூனையும் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனால தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா கிணறுக்கு ஒரு டோர் இருக்கும், இந்த பக்கம் அப்படியே பேரலாக ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு டோர் இருக்கும். வேறு ரெஸ்ட் ரூமே இருக்காது வீட்டில், ஒரே ரெஸ்ட் ரூம் தான். நீ வந்தால் லாஸ்ட்லாம் போய் ஆகணும். எனக்கு போகிறதுக்குலாம் ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? ஒரு தடவை எங்கள் அம்மா போயிருக்காங்க, நான் வெளியே ஹாலில் தான் படுத்துருப்பேன். போயிட்டு இந்த மாதிரி சவுண்டு, அது பூனை அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குங்களா, அது எக்ஸ்ட்ரா வரும். சரி உண்மையிலே பூனை இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க ரேண்டமாக எப்பயுமே ரெகுலராக கேட்குறது தான். கதவு திறந்து பார்த்துருக்காங்க. அந்த பூனை அந்த கிணறோட திண்ணையில் அந்த ஐஸ் மாதிரி இருக்கும்ல, பச்சை கலரில் இருக்குல்ல, அதோட ஃபேட் அவுட் வேர்ஷன் மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாங்க, ஏன் பாரா ஏதோ மாதிரி இருக்குன்னாங்க. நானும் பயந்துக்கிட்டே போனேன். உனக்கு லிட்டரலாக தெரியுது அது, ஓகேவா? வெளிச்சமே இருக்காது, ஆனால் தெரியுது. நான் அந்த பக்கமும் போய் பார்த்தேன், ஓகேவா? அதாவது அந்த கண்ணு தெரியுதுக்கு பேக் சைடில் நிற்கிறேன். எங்கள் அம்மா அப்பவும் தெரியுதுடா அப்படின்னாங்க. அப்படியே ஓடி வந்து படுத்துக்கிட்டு தான் எனக்கு அது அந்த சவுண்ட் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். There's one haunting story. It's simple only. I don't know how you will react again. I'm scared. We lived in a very small house. It was a shared space, okay? 2 houses were beside each other and backyard irundichu. Washrooms and everything, washing area, everything was in the back only. This happened for almost 2-3 years, I remember. I was only 5 or 6 years old that time. okay. And in the night, none of our family members, nobody wore this thing, what do you call in Tamil? Golusu. Okay, wow. Telugu also golusu, right? No. Golusu means chain in Telugu. கொலுசுலு Nice. திடீர்னு போட்ட கொலுசுலு. No, so we don't wear that, okay? So sound, nobody in the house will make that sound with their legs, no. But every single night at around, before I was sleeping 10:30, 11 that time and all, there'll be one window over here above the bed. One window we'll keep open because kaat varno appdin sollte. Every single day almost, during the summers especially, I used to listen to கொலுசு sounds. சேம் சவுண்ட் நானும் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது பூச்சி. அது பூச்சி இல்லை ப்ரோ, பூச்சி கிரிக்கெட் ப்ரோ, அது வேற ப்ரோ. பூச்சி சொல்லலை, கிரிக்கெட் மட்டும் இல்லை. இந்த கொலுசு சவுண்டை நானுமே கேட்டு நிறைய வாட்டி பயந்துருக்கேன். அது ஒரு பூச்சி. பட் அது சவுண்ட் பண்ணும், பட் அது நீ கேட்குற அவ்வளோதான். இமேஜின் பண்ணி பாரு கொலுசு மாதிரி. ஏன்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், ஆப்வியஸா இருக்கும். வா, your whole childhood was a lie. Yeah. whole childhood was a lie. அது பாத்தீங்களா, இதனால அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா பயந்துருப்பேன். நல்ல வேளை நான் உன்னை எஜுகேட் பண்ணிட்டேன். educate sorry. எங்க அம்மா கான்டாக்ட்ஸ்ல ஆடி மாசம் அந்த டைம்ல சாமி வரும் வருஷம். ஓகே. கோவில்லையா இல்ல வீட்ல சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போதே சாமி வரும். சரியா? ஒரு தடவை என்ன ஆச்சு, நானு என் தாத்தா எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தோம், பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் கூழ் ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன். அவங்க சும்மா உட்காந்து ஸ்கூல் படிப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹோம்ஒர்க் எழுதி 10th என்னோ படிச்சிருந்தேன். ஓகேவா?
இந்த வருஷம் ஊற்ற வேணாம், இந்த வருஷம் எதுக்கு பண்ணிட்டு வருஷம் தான் பண்ணுறோம், இந்த வருஷம் பண்ணணும்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. சரியா பேசியிருந்தேன். அப்புறம் என் தாத்தாவும் என் தங்கச்சியும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளில போய் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நான் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏதோ. சரியா ஒரு டெட் சைலன்ஸ் ஆகுங்களா, டெட் சைலன்ஸ். அப்புறம் அந்த மாதிரி இதே மாதிரி எதுக்கெல்லாம் சரி ஓகே. அடுத்து என்ன சொன்னாங்க? செதறிட்டு உலகத்திலே சாமி வந்து பார்த்து ஓரமா போய் உட்காந்துட்டேன். குருத்த மாட்டீங்களா அப்படின்றாங்க. நான் ஓரமா போய் உட்காந்துட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, வேற சாப்பாடு அதாவது அவங்க அம்மா கிட்டே அவங்க அம்மா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சாமி கிட்ட. தெரியாது, நான் பேசல, வெளில சாப்பாடு அவங்க போயிருக்காங்க. ஓகேவா, அவன் கூழ் ஊத்துங்கடா நான் சொல்றேன் வந்தோடனே. நான் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் எதோ வளர்னாங்க. ஓகேவா, எனக்கு எதுவுமே புரியல அவங்க பேசுறது. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வரமாட்டில்ல அப்படின்னா நான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். அவங்க அந்த பல்லு கடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நாக்க கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணி பேசிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களா அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பயமாயிடுச்சு. நான் தாத்தா கால் பண்ணி சாமி வந்திருக்கு அப்படின்னு. என் தாத்தா என்ன நினைச்சாரு, இந்த ரோட்ல அது இல்லையா எடுத்து கொடுத்துட்டு விட வேண்டியது. யோ லூசாயா நீ, எங்க அம்மா சாமி வந்திருக்கு அப்படின்னு. அப்புறமா ஒரு வேகமா வந்துட்டு எங்க அம்மா கிட்ட அப்புறமா நான் கேட்டேன், என்ன எப்படி உனக்கு அது ஃபீல் ஆகும், சாமி வர்றதுன்னா எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த லெக் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் தம்பு இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல் இருக்குமா அவங்களுக்கு சாமி வரதுக்கு முன்னாடி. அது மாதிரி இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு பெயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, இந்த ஒரு இன்சிடென்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, என் வீட்டில் வந்துட்டு உனக்கு தெரியுமான்னு தெரியல, என் வீட்டில் ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு இருக்கும். இப்போ இருக்குமே, அந்த சாய்பாபா ஸ்டாச்சு புதுசாக வாங்கணும். ஓகேவா, சீரடியிலேருந்து கொண்டு வந்தோம். சரியா, கொண்டு வந்துட்டு அன்னைக்கு தான் அபிஷேகம் பண்ணிட்டு நைட்டு முடிச்சுட்டு போனோம். காலையில் வந்து பார்த்தா அந்த சாய்பாபா ஸ்டாச்சு என் வீட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு சந்தனம் போட்டுருக்கு. ஓகேவா, அந்த ஸ்டாச்சு வந்து. சரியா, அந்த நியூஸ்லலாம் வந்துச்சு. அந்த டைமில் நியூஸ் வந்துச்சு. என் கெமிஸ்ட்ரி சார்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்களா? எல்லாருமே அந்த ஒரு 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 2 மாதத்துக்கு என் வீட்டில் கியூலாம் நின்று. என்ன நான் சொல்கிறேன், எந்த வீடு? நான் இருந்தாலும் லாஸ்ட்டாக வருவேன் அந்த வீடு. அதனாலதான் அந்த ஹால்ல அப்படி இருந்ததா பூஜை மாதிரி செட்டப். அவங்க வீடு எப்பயுமே அப்படி இருக்கும். நான் வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இவ்வளவு பெரிய ட்ரம்ல நாங்க அந்த சந்தனம் டெய்லி கொட்டிட்டு இருந்துச்சு ஒரு 1 month. ஓகேவா, இவ்வளவு பெரிய ட்ரம்ல நாங்க இப்பவும் அந்த சந்தனம் வீட்டுல இருக்கோம். சரியா, அது என்னன்னா எனக்கு என்ன பயம்னா, அதுல நான் அப்பப்போ வந்துட்டு என்னன்னா, இவனுங்க என் வீடு ஒரு 2 மாசத்துக்கு கோயில் மாதிரி தான் சொல்லிட்டுலாம். சரியா, ஓகேவா. ஸோ என்னாச்சு, ஒரு நாள் நான் நைட்டு படிச்சுட்டு இருந்தேன். சரியா, ஒரு 2 மணி இருக்கும் நினைக்கிறேன், 2 மணி 1 மணி இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் தான் என் வீட்டில் வந்து அந்த பஜனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் குரூப்பாக வந்து சேர்ந்து ஆரத்தி, மங்கள ஆரத்தின்னுவாங்க. ஓகேவா, அது பண்ணி போனாங்க எல்லாரும். நைட்டு ஒரு 1 மணி, யாருமே கிடையாது வீட்டில், யாருமே கிடையாதுன்னா எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க, மற்றபடி யாருமே இல்லை. சரியா, கீழே ஒரு 15-20 பேர் உட்காந்து பூஜை பண்ணால் எப்படி இருக்குமோ அது சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு அள்ளு விட்டுருச்சு எனக்கு. சப்கான்சியஸ்ல யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். எங்க அம்மாவுக்கும் கேட்டுச்சு. நான் எழுப்புன போயிட்டு எல்லாரையும், எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாரும் எழுப்பி இந்த மாதிரி கீழே கேட்குது, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பேய் இருக்கிற வீட்டில் கூட நான் இருப்பேன், இனிமேல் சாமி இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பையனுக்கு எப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஏத்திஸ்டா மாறலாம் சார், அன்னைக்கு மாறலாம் சார். சரியா, இது பண்ணி சொல்லிட்டு படுக்க வச்சிட்டேன். ஓகேவா, அவங்க என்னை கூட்டு போய் தூங்க வச்சிட்டாங்க. வச்சுட்டு நீ நைட்டு படிச்சாதான பிரச்சனை, காலைல படி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்தேன். திருப்பி 4 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்துருக்கேன். கரெக்டாக இவனோட கலந்து மேல இருக்கே கீழே இருக்கேன், மேலதான் கீழே தான் அந்த சாமி. ஓகே, யாருமே இல்லை, கீழே போகவே மாட்டேன். ஓகே, யாராவது இந்த டைம்ல வந்து கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா ஒருத்தன் வரான். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் சார், குழந்தை இருக்காங்க, சாமி பார்க்கணும். டேய் குழந்தை போய் மேட்டர் பண்றா. ராத்திரி 4 மணிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்தது கிடையாது. நான் வந்து ஒரு இந்த ஷேடோ மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஷேடோ இல்லை, ஆக்சுவலா அது ஷேடோ ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணி அப்புறம் தான் பார்த்தா அது பர்சன்.
அது எப்படின்னா நான் வந்து கிராமத்துல இருந்தப்போ இருட்டு எப்படி என் wife தான் நிஜமா? There's a movie in ஆமா. சுந்தர் சி மூவி. அவன் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு பேய் கூட மேட்டர் அவன் wife அந்த பேய் வந்து இந்த wife டிஸ்கேஸ்ல வந்துரும். இவன் வந்து wife நினைச்சு பண்ணிடுவான். அந்த பேய்க்கு வந்து ஆக்சுவலா வந்து அவனோட கரு வந்து சுமக்கணும். அதுதான் அவனோட கோல். சோ படம் பேர் இருட்டு டார்க். படமே டார்க்கா இருக்கு. கரெக்டா தான் வச்சிருக்காங்க. இட்ஸ் டார்க். இட்ஸ் ஆக்சுவலி நைஸ் டு ஒரு ஹாரரே ஒரு டிஃபரண்டான ட்ரை. புண்டே அதை விட ஒரு மட்டமான பேய் பார்த்ததே இல்லடா. கிராமத்துல வந்துட்டு மண் ரோடு தான் இருக்கும். அந்த நிலத்துக்கு நடுவில் தான் ரோடு இருக்கும். ப்ராப்பரா ரோடுலாம் கிடையாது. ஒரு மெயின் ரோடு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கிருந்து ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போயிட்டு அப்படியே எங்க வீடு வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட அது 1 கிலோமீட்டருக்கு இருக்கும். நைட் டைம்லாம் வந்தோன்னா ஒரு லைட்டு கூட இருக்காது. நீ வண்டி எடுத்துட்டு போனா வண்டி லைட் மட்டும் தான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லா நிலம் தான். எதனா போட்டிருப்பாங்கல்ல நிலத்துல, அந்த மாதிரி தேங்காய் தோப்பு, அந்த மாதிரி தோப்புங்களா இருக்கும். தோப்புங்களா தண்ணி கிராஸ் பண்ணி போகணும். அந்த ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா அந்த யாரா இறந்தாங்கன்னா அவங்க நிலத்திலே புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஊருக்குள்ள. ஓகேவா? அதே மாதிரி இவர் இறந்தவர் வந்துட்டு அந்த நிலத்தோட கரெக்டா ரோடுக்கும் அந்த நிலத்துக்கும் ஒரே ஒரு வரப்பு தான் இருக்கு. அந்த வரப்புக்கு பக்கத்துலேயே புதைச்சு வச்சிருந்தாங்க ஒரு ஆளை. என் வீட்டு வரப்புனா ஒரு பிட்டு மாதிரி ரோடுக்கும் அந்த நிலத்துக்கும் ஃபீல்டுக்கும் இருக்கிற ஒரு பிட்டு இருக்கும். அது பக்கத்துலயே புதைச்சு வச்சிருந்தாங்க அந்த ஆளை. வண்டி அந்த பக்கம் எடுத்துட்டு போனாலே அந்த ஆள் ஏஞ்சி வர மாதிரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனோட தான் வண்டியிலே போவேன் நான். அப்போ அன்னைக்குன்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு 7:30 இருக்கும். நான் மெயின் ரோட்ல இருந்து யாரையோ ட்ராப் பண்ணுறதுக்கும் மெயின் ரோடு வந்துட்டு தனியாக தான் போகணும். ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் போயிட்டு இருக்கேன். உள்ள இருந்து சடனா ஒரு உருவம் இப்படி கிராஸ் ஆயிடுச்சு ரோட்ல. எப்படின்னா, நான் ஃப்ரண்ட்ல லைட் அங்க அடிக்குது தூரமா, அந்த இடத்துல அந்த ஆள் புதைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியும். இங்க இருந்து லைட் அடிக்குது. சடனா ஒரு உருவம் அந்த கரெக்டா அந்த பாடியை புதைச்சிருக்காங்க. அங்கிருந்து இப்படி கிராஸ் ஆகுது. ஒரு செகண்ட். ஏன்னா வேற யாருமே கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் யாருமே இல்லை. நான் ஒருத்தன் தான். அல்லுதான் வண்டி என்ன பண்றது நிறுத்திட்டு பார்த்தா இது ரொம்ப இது சத்தியமா வந்து இது சன்னா டார்க்கா இருக்கும். அவங்க வைஃப் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஆளோட வைஃப் அந்த டைம்ல அவங்க அந்த என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதான் டார்க்கா இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல. அந்த ஆளோட வைஃப் அந்த கரெக்டா அங்க ஒரு காலை வச்சு ரோடு நடந்து போயிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா. ஒரு செகண்ட் ஆடி போச்சு. பிரவுன் கலர் சாரி இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு மைண்ட்ல. பிரவுன் கலர் சாரி. அம்பத்தூர்ல யாராவது இருந்திருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்திருக்கீங்க. ஒரு அசைலம்ல ஒரு 3 சைக்கோஸ் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஓகே, மென்டலி இல் பீப்புள் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஓகேவா, தப்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே தான் இருந்துச்சு ரூல்ஸ்லாம். இப்போ குவாரண்டைன் இருக்குல்ல, அப்போ வந்து எப்படின்னா 8 மணிக்கு மேலே யாரும் வெளில வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு இது மாதிரி எங்கள் ஏரியாவில் அம்பத்தூர் ஊட்டி அந்த சைடு. ஓகேவா, சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குலாம் வந்துட்டு நான் வேற அப்போ தேர்ஸ்டே தான் படிச்சுட்டு சரியா, இன்னும் செம்ம அல்லு. ஒரு நாள் ஆச்சு, நான் விளையாடி முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் என் வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து மொட்டை அடிச்சுட்டு, நான் அந்த படம்லாம் பார்த்து சைக்கோ மென்டலி இல்லைனா இப்படி தான் இருப்பாங்க, சேதுலாம் நான் பார்த்துருக்கேன், மென்டலி இல்லைனா இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு என் மைண்டில் ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. நான் ஓகே, கதவு ஆக்ரோஷமாக கதவு தட்டிட்டு இருக்காரு. உள்ள எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா கதவு திறக்கல. யாருன்னு கேட்டுனே இருக்காங்க. இவன் சொல்லவே மாட்டான். ஓகேவா, நான் பார்த்துட்டு அவனை வெளில ஓடுறேன், பயந்து ஓடுறேன். ஓடி இந்த சைட் போகிறேன். எங்கள் அப்பா வந்துட்டு இருக்காரு. சரியா, எங்கள் அப்பா வந்துட்டு என்னடா அப்படின்றாரு. அப்பா சைக்கோ வந்துட்டாப்பா, நம்ம வீட்டில் தான்ப்பா இருக்கான் வாசல்ல அப்படின்றேன். எங்கள் அப்பா நான் ஒரு ஆளு கொண்டு நான் சொன்னதை நம்பி எடுத்துட்டு போறாரு. நான் ஒரு ஆள் குண்டன்னு நான் சொன்னதை நம்பி வந்தாரு. வேகமா வந்துட்டு ஒரு பக்கெட் இருந்துச்சு. பக்கெட் எடுத்துட்டு அவன் மண்டையிலே போய் அடிச்சு அவன் மண்டையை பிடிச்சான். எதுக்கு சார் அடிக்கிறீங்க அப்படின்னா, அவன் திருப்பி இன்னும் 2 மணி அடிச்சுட்டு 2-3 பேர் வந்துட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் சொல்றான் அவன் போஸ்ட் டெலிவரி. எத்தனை மணிக்கு? நைட் 8 மணிக்கு. 7 மணிக்கிட்ட. ஓகேவா, 7 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பீங்க. அப்புறமா தான் சொல்றேன் டெலிவரி கொடுப்போம் சார் அப்படின்னோடனே. அதுக்கப்புறமா எங்க அப்பா சாரிப்பா அப்படின்னு தெரியாம இப்படி பண்ணிட்டீங்க பாக்க சைக்கோ மாதிரியே இருந்தியா, தெரியாம அடிச்சுட்டு அவனுக்கு எவ்வளவு பேர் டிராமாவா இருந்திருக்கும். அவன் இந்த மாதிரி ஆண்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருப்பான். இதை நான் தான் அந்த குட்டி கொஞ்சம் நல்லா சைக்கோப்பா அப்படின்னு நம்பினதுதான் எனக்கு வந்து என்னடா பாத்தி. அதெல்லாம் இல்ல, சைக்கோனா சைக்கோ.
அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சேன். எங்க அப்பாவுக்கு தெரியும். கூடவே வச்சிருக்கேன் சார். ஓகே சூப்பர். இட் டுக் 6 months. ஆனா எனக்கு சின்ன வயசுல தான் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம்ல எனக்கு அண்ணியனே பேய் படம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அண்ணியன் பேய் படம் நினைச்சிட்டு அதை பார்த்து பயம் இருந்துச்சு. எங்க வீட்டுல வந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனேன், லைக் நான் வெளியே போயிடக்கூடாதுக்கா வீட்டை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 6 வயசு 5 வயசு தான் எனக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த விஜய் டிவில ஸ்பூஃப் பண்ணுவாங்க அந்த படம். அது பேர் என்ன? லொல்லு சபா. அண்ணியனை ஸ்பூஃப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் இதற்கு இத்தனை நாள் லொல்லு சபா ஜாலியா பார்த்தோம். அப்ப லொல்லு சபா பாக்குறேன், அந்த அண்ணியன் கெட்டப்ல வந்து ஒருத்தர் வருவாரு. வந்தோடனே எனக்கு அதை பார்த்து எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் அம்மாவை கேட்க நான் வந்து அம்மா ஆயா எங்கன்னு தேடுறேன். என் வீட்டுல யாருமே இல்லை, எல்லாம் பூட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து பார்த்து வீடு பூட்டி இருக்கு. நான் வீடு ஃபுல்லா தேடுறேன், வீட்டுல யாருமே இல்லைன்ட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு நான் பாக்குறேன். கதவை திறந்து பக்கத்து போன பாக்குறேன், கதவு பூட்டு. எவ்வளவு பயம் இருக்கும். நான் போறேன், அவன் வந்து அண்ணிக்கு ஜோக்கெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கான். ஜோக்கர் அம்மா அம்மா பயப்படுறேன். மொட்டை மாடிக்கு போய் அழுவுறேன். புதுப்பேட்டை படத்துல கதவை திறக்கும் போது இப்படி ஒண்ணுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் முடி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கிளைமாக்ஸ் அந்த மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு ஜோக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை இப்ப பார்த்து அவர் ரீசெண்டா யூடியூப்ல இதை பார்த்தா அவருடைய முடியை தூக்கி போடுவாரு. எனக்கு அதை பார்த்து நான் தெரிச்சு ஓடுறேன். கீழே விழுந்து அடிபட்டு மொட்டை மாடில போயிட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கும், அவங்க கல்லை போட்டு அடிக்கிறேன். கல்லை தூக்கி போட்டு கதவை தரங்க அவரு திறந்துட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. பயமா இருக்குன்னா எனக்கு வீட்டுல பயமா இருக்குன்னா அவ்வளவுதான் சொல்ற பயமா இருக்கும். அவர் உடனே வந்து அவரு மொட்டை மாடில இருந்து என்னை ஏற வச்சு தூக்கி அவர் வீட்டுல உட்கார வச்சாரு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு டிவி மட்டும் ஓடிட்டு இருந்திருக்கு. வீட்டுல வந்தீங்கன்னா காண சொல்லிட்டு எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ரோடு ஃபுல்லா தேடிருக்காங்க. அவனை காணும், வீடு பூட்டின வீட்டுல காணும், வீட்டுல காணும். நான் அவங்க அந்த பக்கத்து வீட்டுல அண்ணா வீட்டுல உட்காந்து பூஸ்ட் குடிச்சிட்டு உங்க அம்மா வந்து சொம்மடின்னு நானே பேரு பயந்துக்கிறேன், நீ வந்து நடிக்கிறிய அப்படின்ற பார்த்தா இருந்துச்சு. அதான் அப்ப அந்த சின்ன வயசுல எனக்கு அண்ணியனை பார்த்து பயந்தான்றதா எனக்கு இதுவா இருக்குது. இது மாதிரி நான் வந்து தொடர்ந்து போயிருக்கேன். எந்த சமாளிங்க என் வீட்டு பக்கத்துல என் வீட்டுல இருந்து வீடு எங்கன்னு தேடி நான் தொலைஞ்சு போயிருக்கேன். வீட்டுல இருந்து பக்கத்துல பாத்ரூம் போறதுக்கு எங்க போட்டு ஒன் பாத்ரூம். நான் என்னன்னா ஒன் பாத்ரூம் மட்டும் வீட்டுல போக மாட்டேன், பாத்ரூம் போக மாட்டேன். ஓகேவா? அது ஒரு யூகேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது நினைக்கிறேன். வெளில கூட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அன்னைக்கு வேற தீபாவளி, சரியா? விட்டுட்டு இவங்க ஏதோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நான் வந்துட்டு என்ன ஒன்று கஷ்டம் வந்துடுறான்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. எனக்கு வீடு எங்கன்னே தெரியல. டெட்டுலாம் வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது அப்போ. ஓகேவா? நான் வீடு எங்கன்னு தேடி நடக்க ஆரம்பிச்சு இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறேன். என் வீட்டு தவிர நான் எல்லா டேரக்ஷனையும் பார்த்து வேற ஒரு டேரக்ஷன்ல போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா பயம் வர ஆரம்பிச்சு. நான் ரோட்லயே காலைல போயிட்டு உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சேன் ரோட்ல. அப்புறமா ஒரு ஆண்டி வந்து எனக்கு தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் ஆக்சுவலா அதுக்கப்புறமா எங்க அப்பா தேடி எனக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லைன்னா ஒரு டேடி இஷ்யூஸ் இல்லாத வீட்டுல வளர்ந்து யாருக்கெல்லாம் இப்போ சில விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தும், பட் ஸ்டில் உங்களுக்கு அது பண்றதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு வந்து இந்த அபேண்டன் பில்டிங் அபேண்டன் ஹவுசஸ்க்குலாம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, என்ன வீடோ என்ன இலவோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு அது போகிறதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? பீச்சில் அந்த மாதிரி உங்களை உள்ள இழுக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது எல்லாருமே வந்து ஒரு தடவை கடல்ல குளிச்சிருப்போம்னா, அப்போ வந்துட்டு உன்னை இழுத்துட்டு போயிருக்கோம். அப்போ ஒரு பயம் இருக்கும், உள்ள இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கடல்ல குளிக்கிறதே விட்டேன். நான் பீச்சுக்கு போவேன். பீச் எனக்கு சின்ன வயசுல எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. பீச் எனக்கு பிடிக்காது பேசிக்காவே பிடிக்காது பீச். எனக்கு ஏன்னா மண்ணு ஒட்டுச்சுன்னா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குன்னு பிடிக்காது. ஆனா பசங்களாம் விளையாட போறப்போ, ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ் எல்லாம் விளையாடுறப்போ நானும் இறங்கிடுவேன் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஒரு தடவை அப்படிதான் மாட்டிக்கிட்டேன். என் தம்பி எவனையோ தள்ளி விட்டுட்டு நான் அவன்கிட்ட ஒளிஞ்சிக்கணும், தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சிட்டேன். குதிச்ச உடனே இழுத்துருச்சு கடலு. இழுத்த உடனே முன்னாடி ஒரு ஆன்டி இருந்தாங்க போல, அவங்க காலை பிடிச்சவன் தான் சம்பந்தமே காலை பிடிச்சுக்கிட்டவன் தான்
அக்கா விட்டாதீங்க. அதாவது அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. போயிட்டு ரிவர்ஸ் வந்து ஒரு ஆளா அடிச்சது, திரும்ப அப்பயும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு வந்து அடிக்குது, அப்பயும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. யாரா நீ? அந்த ஆண்டி டிஷர்ட் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு, தம்பி நீ நல்லா நின்றுகிட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போ போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அந்த ஆண்டி கீழே என்ன தள்ளி விட்டுனால சின்ன வயசுல இந்த மாதிரி மண்ணுல கால் வச்ச உடனே கடல் உள்வாங்குறப்போ மண்ணெல்லாம் சேர்த்து இருக்கும்ல, கால் வச்ச உடனே இழுத்துச்சு. இழுத்த பயத்துல உள்ளதான் இழுக்குதுன்னு நினைச்சிட்டு பிடிச்சவன் தான் காலை விடவே இல்லை. கண்ணு முட்டு கெட்டியா இப்ப கூட ஞாபகம் இருக்கு. ரோஸ் கலர் புடவை, என்ன புடவை, ரோஸ் புடவை, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறப்போ அங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல. சாரி பெட்டிஷா. அதான் படம் பார்த்துட்டு அதோட நினைப்பாவே இருப்போம். அந்த மாதிரி அந்த படத்தில் நடக்கிறத நம்ம லைஃப்ல ரியல் லைஃப் கூட ரிலேட் பண்ணிப்போம். எது நடந்தாலுமே அந்த படத்தில் நடந்த மாதிரி இருந்துச்சுல்ல, ஐயோ அதுதான் நடக்குது, அப்போ அந்த படம் பார்த்து பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருப்போம். நான் வந்துட்டு இப்பதான் அந்த படம் பேர் சொன்னான், எனக்கு அந்த படம் பேர் தெரியாது. டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஷூட்டுக்கு முன்னாடி சொன்னான் சிபி, அது பேர் என்னது, சிவி. அந்த படம் வந்துட்டு எனக்கு எப்பன்னா அப்போ கழுத்து வலி இருக்கும். அது வந்துட்டு நான் கிரிக்கெட் ஆடுவேன், ரெகுலராக ஆடிட்டு இருப்பேன். அப்போ ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பெயின். அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ நான் விளையாடுற டைம்ல அந்த படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அது சீரியஸாவே வந்துட்டு என் கழுத்துல தான் அந்த பேய் வந்துருச்சு, படத்துல இருந்து அந்த பேய் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பயந்து பயந்து கண்ணாடியில பாக்குறது, கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பேன். ஒருத்தி உயிரை விட்டுட்டா கொஞ்ச நேரத்துல. நான் வந்து லிட்டரா பார்த்தேன், ஏன்னா அது சாயறத நான் பார்த்துட்டேன். சரியா, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. சாயத்தி செத்துட்டா ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன். எங்க பாரு இப்படி உட்காந்து இருந்தா ஹார்ட் ஒரு நிமிஷம் புடிச்சு உள்ள போட்டா. எடிட் பண்றதா எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். அழாத அழாத. இல்ல ஆக்சுவலா பேட்டரி மாத்துறப்ப அந்த பேக். ஸோ சின்ன வயசுலேருந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பயம் இருக்குது, இப்போ வரைக்குமே அது இருந்தால் கூட ஓகே தான். லைக் பயம்னா நீங்கள் இட் நீட் நாட், அது எப்படி சொல்கிறது, பேயை சுற்றி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது ஜென்ரலாக இப்போ லிஃப்ட்டில் போகிறது பயம் அப்படின்ற பயம், அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம். I hate frogs and I also hate underground parking lots. So your fear is parking basements. Why? Because they're very suffocating and they're very dark and nobody, you cannot so see you have anybody. The fear of being kidnapped. I got kidnapped actually once. Wait a minute, இது ஒரு கன்ஃபியூஷன். So it all started when I was 6th standard. How haunted it is அப்படின்ற மாதிரி கேட்டேன். சும்மா கேட்டா. Hey, no, just now I also remember. Kidnap கிடையாது. No. உன்னை கடத்திட்டு போயிருக்கணும், அதான் kidnap. Hey, what are you thinking about me? No. When I was 5 years old. சத்தியமா சொல்றேன். It all started when I was 15. சொல்லு. No, so when I was 5 years old or something, we were going on a trip to our hometown. நடுவுல ஒரு டவுன் மாதிரி வரும், ஓகேவா? அங்க நாங்க ஃப்ரூட் மார்க்கெட் அந்த பிளேஸ் மாதிரி we stopped and we were buying juice, me and my chitti. And when we were buying juice, suddenly one man came and then he just held my hand and he started like pulling me. That's what pulling me. He started like pulling me very badly into the crowd. I was getting scared and I started shouting pinni pinni like that. Pinni. ஏன்டா haunting moments பத்தி பேச விட்டு ஹாண்டிங்க பத்தி ஹாண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஹாட் மூமெண்ட்ஸ் பேச விடா. பின்னி டாடி பின்னி. அத இப்போ சொல்லுவேன், அப்போ இல்ல. பின்னினா சித்தி. ஓ சித்தி, ஓகே. In Telugu. Okay. So I was shouting and then she started shouting and then he left my hand and he went. அவ்வளவுதானா? ஏய், என்ன அவ்வளவுதானா? நான் சேசிங். Your face, they won't even want to kidnap. அப்பெல்லாம் கிடையாது. நீ அமெரிக்காலாம் போன நினைச்சுக்க, அவனுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? ஏய், நீ பர்சனல் அட்டாக். சாய்தி சடனா வந்து அப்பன் டாய் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. பரவாயில்ல, பண்ணா தப்பு கிடையாது. வலு அதிகமா இருக்க ஆட்கள் வந்து அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடெல்லாம் யூஎஸ் அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்கள கடத்தி இம்போர்ட் பண்ணி செக்ஸ் லேவாலாம் வச்சிருப்பாங்க. நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. நீ ஆசைப்படுறதெல்லாம் அங்க நடக்கும்டா வருண். நீ ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்கா மட்டும் எனக்கு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காதீங்கடா. மூஞ்சில உட்கார்ந்து மேடம் உட்கார்ந்து இருப்பான். செக்ஸ் லேவா நான் வர மேடம், நீங்க ஏன் மேடம் என்ன கடத்திலாம் கஷ்டப்படுறீங்க? நீ சொல்றான். எனக்கு யாராச்சும் இந்த பொசஸ்ட் ஆனவங்களை தாண்டி இந்த போதையில இருந்தாலே எனக்கு பயமா இருக்கும்.
ஏதாவது அவனுக்கு பண்ணிடுவாங்க. என்னென்னமோ பண்ணுவானுங்க. லைக் அவனுங்க என்ன பண்றாங்க அவனுக்கே தெரியாது. அது ஒரு பயமா இருக்கும். ரொம்ப குழந்தை மாதிரி நான் கஞ்சா குடிக்கி. ஏய் என்னடா அவன்கிட்ட என்ன பேசுனே தெரியாதா? நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருப்பானுங்க. ஃப்ரெண்டா இருந்திருப்பானுங்க. நல்லா பேசிட்டே இருப்பான் டக்குன்னு எப்படியா பயம் அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஸ்வாப் ஆயிட்டே இருப்பானுங்க. அந்த டப்புன்னு பாட்டில் எடுத்து வண்டியில போட்டுருவான். சோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு நானும் அவனுக்கே face தெரியாது. பண்ணிருக்கேன். எனக்கு அதனால அது ரொம்ப பயம். எனக்கு யாராவது குடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா போதையில இருந்தாலே எனக்கு பயம். அவன்கிட்ட ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடணுன்ற மாதிரி தோணும். அவனுங்களாம் ரொம்ப ரொம்ப பயம். ஹியூமன்ஸ் தான் பயம். அவனுங்கலாம் ரொம்ப ரொம்ப பயம். வேற யார் பதில் இருப்பா? ஹியூமன்ஸ்லாம் பயம்னு சொன்னே, வேற யாருன்னா பதில் இருப்பாங்களான்னு. ஜென்ரலா மனுஷன் சாகித்ய கலைஞர்களுக்கு இந்த ஒரு பாட்காஸ்ட்க்கு டிகிரேட் ஆகிட்டே வருது. சாயிச்சு upgrade ஆயிட்டு போ. சாகித்ய 1 ஜாஷா 0. சரி ஓகே நீ சொல்லலாம். எனக்கு வந்துட்டு லிஃப்ட்டில் போகிறது ஒரு பயம். தனியாக லிஃப்ட்டில் போகிறது எனக்கு பயம். எனக்கு வந்து சின்ன ஸ்பேஸ்னாலே அந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கு ஒரு பயம். ஏதாவது கட் ஆகிடுமோ இல்லை நடுவில் நின்றுமோ அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று இந்த மாலில் தியேட்டரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதில் தனியால் உள்ளே போய் பிஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் எனக்கு. உனக்கு ரொம்ப ரேண்டமாக சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். தண்ணி பிளாக் அப்படின்னு சவுண்ட். எனக்கு அந்த மாதிரி பயம் கிடையாது. தனியாக கூட நான் போயிடுவேன். பக்கத்தில் ஒருத்தர் எட்டி பார்த்துனே இருப்பான். இருக்கு அப்படின்னு நார்மலாக பார்த்து நேராக பார்த்து சொல்ல வேண்டியதாண்டா. எட்டி பார்க்குற அப்படின்னு அந்த மாதிரி அது ஒன்று. அதாவது அந்த மொத்த பாத்ரூம் நம்ம மட்டும் தான் இருக்கும். நம்ம மட்டும் தான் நான் அவனோட சொல்லுவேன். புரியுது. அது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அசால்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆக்சுவலா அந்த ரோடன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எலி, அதுக்கப்புறம் வந்துட்டு கரப்பாம்பூச்சு, இந்த இப்போ வரைக்குமே எனக்கு பயம். ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டு தாத்தா ஒருத்தர் இருப்பார் சரியா, நான் சம்மர் ஹாலிடேஸ்லாம் அவங்க வீடு தான் போவேன். போயிட்டு ஒரு நாள்லாச்சு நைட் ஒரு 12 மணி இருக்கும். அவர் பாத்ரூம் போயிருக்காரு சரியா. ஃபஸ்ட்டு பாத்ரூமில் எலி இருந்திருக்கு. இவர் வந்துட்டு அதை சாவடிக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த ஹோல் இருக்கும்ல பாத்ரூம் ஹோல், அதில் தள்ளி விட்டு உள்ளே அமுச்சிட்டு இருக்காரு. இவர் உட்காந்து ஆகி போயிட்டு இருந்திருக்காரு சரியா. இவர் ஆகி போய் கழுவுற ஸ்டேஜ் பொறுமையாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அது தண்ணி மேலே பட்டு 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 ஜம்ப் ஆகி இவர் குஞ்சிலே அடிச்சிட்டு இருக்கு சரியா. இவரு செம காண்டாகிட்டு வெளில வந்து இவர் என்ன பண்றோம், இவர் இவ்வளவு கருணை பார்த்தவர், அது பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அதை வந்து அடிச்சிருக்க கூடாது. காண்டாயிட்டு வேஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டு தொடர்ந்து அடியே இருக்கிறாரு. அப்பத்துல இருந்து நான் ஒரு 6th 7th படிக்கிற வரைக்கும் ஆய்வு கீழே பார்த்தீங்கன்னா தான் போயிருப்பேன். ஏதாவது வருமா, டக்குன்னு ஜம்ப் பண்ணி உள்ள வந்து குடிச்சிருமா. இது இந்த மாதிரி ஒரு பயம் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஆனா வந்துட்டு அந்த லெட்டின்ல இருக்க அந்த வேறு வழியா இல்லை. நாங்கள் புது வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் வந்துட்டு நான் யூஸ்வலாக பாத்ரூம் தண்ணி ஊற்றும் போது ஒரு இன்னொரு ஓட்டை வழியாக தானே போவோம். அந்த ஹோட்டல் வந்துட்டு கேப் போட்டு ஆக்சுவலாக மூடல, கேப் மட்டும் போட்டுருந்துச்சு, சிமெண்ட் பூசலை. அது வழியாக எலி வரும்னு எனக்கு தெரியாது. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். நான் ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கேன். அந்த இதில் இருக்கேன் ஓகேவா. பிஸ் தான் அடிக்கிறோம். FBI ஓப்பன் அப் பண்ற மாதிரி 2 பேர் உள்ள இருந்து வராங்க தட்டிக்கிட்டு. Frog. I don't like frogs. ஓ நீ வந்து ஃபுட்டேஜ் தர கண்டென்ட் எங்க கட் பண்ணி தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் லைக் frogs. சொல்லு நீ சொல்லு. அதான் ஃப்ராக்ஸ் வந்து பியூட்டிஃபுல் கிரியேச்சர்ஸ். ஆக்சுவலா ரீசெண்டா என் ரீல்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு வெறும் ஃப்ராக்ஸ் மட்டும் தான் கேவலமா இருக்கு. ஃப்ராக்ஸ் சமைச்சு சாப்பிடுறது, வறுக்கிறது, இந்த அது மாதிரி கியூட்டா இருக்கும். Because one time I stepped on it and I think I killed it. I don't know. I didn't see. தட் நான் எத்தனை வாட்டி தெரியாம மலையில வண்டி விட்டு ஏத்திருக்கேன். வண்டி விட்டு அது Enough. ரோட்ல அப்படியே Enough. I don't want to talk about this. அது ஃப்ராக் கிடையாது, அது டாட்லர்ஸ் வாங்க நினைக்கிறேன். Bro. அதெல்லாம் சொல்லாதீங்க ஐஸ் அண்ட் bro. இதெல்லாம் be scattered like this. இன்னும் ஆட்டி ஆக்குறீங்களா? இந்த ரோட்ல எலிலாம் நசிங்கிறது பார்த்தேன். கார் டயர் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்ல. இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா? Actually, I saw like 2 big accidents where one car went like turning like this. லைக் லைவா? Yeah. ஓகே, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாண்டிங்காக தான் நான் இருக்கும். கூட ஜெயிலில் நான் வந்துட்டு கேளம்பாக்கம் ரூட் இருக்குல்ல, விஐடி கேளம்பாக்கம் ரூட் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் திருப்பி வீட்டுக்கு வரணும், அந்த வழியாக தான் வரணும். நான் வந்து டைமில் வந்து இந்த ரோடும் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, லைட்டும் இருக்காது வேறு. உன் வெளிச்சம் கோடி அப்படிதான் இருக்கு. அப்படியா? சூப்பர். ரோடும் சரி பண்ணல. ரோடு உன் பைக்லேருந்து என்ன வெளிச்சம் வருதோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ரோடு தெரியும். 2 பக்கம் கொஞ்சம் தூரம் கழிச்சு லைட் தெரியும் ஓகேவா. காலேஜ் கிட்ட லைட் இருக்கும், மற்ற ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஒரு வாட்டி நான் போயிட்டுருக்கேன் ஓகேவா. உனக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, கிட்ட போக 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 ஏதோ ரோட்டில் ஏதோ இருக்குது, தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருவேன் ஓகேவா. நான் கிட்ட போயிட்டேன்,
வண்டி கிட்ட போய் பார்க்கும்போது 2 பேர் செத்து கிடக்குறாங்க. ஓகேவா, ஒருத்தனுக்கு மண்டே ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மூளைன்னு சொல்லுவாங்களே அது வந்து வெளியே கிடக்குது. யாருமே எதுவுமே இல்லை அங்கே. ஓகேவா, அது வந்துட்டு வழிப்பறியில் நடந்துச்சா ஆக்சிடென்ட் நடந்துச்சா என்னன்னே உனக்கு தெரியாது. 2 பேர் வண்டி இருக்கு, வண்டி உனக்கு விழுந்து கிடக்குது. எது மேலே மோதுறாங்கன்னு தெரியல. அவங்க ஆனால் ஸ்பீடாக வந்து விழுந்திருக்காங்க, அது மட்டும் தெரியுது. 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நீ எது நடுவில் போடுங்க நெக்ரோஃபிலிக்கா நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். குழந்திருக்கு அவன் வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். நிறையா இருக்கும் போலியே அப்படின்னு. எனக்கு கையில நடுக்க ஆரம்பிச்சிருச்சுடா இதை பார்த்தோன்னா. நான் தனியா இருக்கேன், உனக்கு பின்னாடி வண்டி இல்லை, முன்னாடி கொஞ்சம் வண்டி இல்லை. 12:30 மணிடா நைட்டு. அந்த டைம்ல யூஸ்வலா இருக்கிற வண்டி கூட வரமாட்டுது. நான் அப்படியே பார்த்தேன், அப்படியே அவங்களுக்கு மேல ஏத்தாம அப்படியே பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் வரைக்கும் எனக்கு கை நடுக்கிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கால் ஆம்புலன்ஸ் அதெல்லாம் எனக்கு தோணல. கொஞ்சம் தூரம் கழிச்சு எனக்கு தோணுது, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே. கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இங்க இந்த பாடி பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அது பக்கத்துல வந்துட்டு ஒரு இளநீ கடை ஒன்று இருக்கும் ஆப்போசிட்ல. ஓகேவா, அதுக்கு பக்கத்துல அந்த பிளாட்ஃபார்ம் சைட்ல மெக்கானிக் ஷாப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப்பு. அது ஒரு மெக்கானிக். சரியா, அவன் வந்துட்டு அவன் கூட ஒரு 6 பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 6 பசங்க. ஓகேவா, நான் சரி பார்க்க ஜாலியாக இருக்குது, வேடிக்கை பார்க்க ஜாலியாக இருக்குன்னு இளநீ குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன், நல்லா சவுண்டாக சண்டை போட்டுருந்தானுங்க. என்னை சுற்றி ஒரு 5-6 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்ன யோசிச்சானுங்க, என்ன நினச்சானுங்கன்னு தெரியல. டக்குன்னு ஒரு அருவா எடுத்து அந்த மெக்கானிக் மண்ணில் போட்டு ஓட்டானுங்க. சரியா சரியா இரு வரேன், போட்டு ஓட்டானுங்க. நான் வந்துட்டு நான் தான் ஐ விட்னஸ், நான் தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு, ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே இருக்கேன். ஓகேவா, அந்த ஃபுல் அப்சர்வ் நான் தான் பண்ணேன். சரி, ஈவினிங் ஒரு 3 மணி. சரியா, ஒரு 20 பேர் சுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டக்குன்னு அங்க இது பேட்ரோல் பக்கத்துலேயே இருக்கும்ல, நல்லா வெட்டுருச்சு. ஓகே, ரத்தம் ஊத்துது அவனுக்கு. நான் மயக்கம் போட்டு விழுந்துருவான், நம்ம தான் ஏதாவது சொல்லணும், நம்ம தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். போலீஸ் வருது, அவன் ஒரு ஜக் எடுத்து தண்ணி மொண்டு தலையில ஊத்தினே. நான் 6 பேர் வந்தாங்கண்ணா, பேசினாங்க, வெட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழகா அவன் பாட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்டா. கிளம்பி அந்த பாரத் பெட்ரோல் பங்க் சிக்னல் இருக்குல்ல, அங்கிருந்து ஜேஜே நகர் சிக்னல் தாண்டி வரேன். லெஃப்ட்ல சார்ஜா ஜூஸ் ஷாப் இருக்கும்ல, அங்க ஒரு கார் இருக்கு. சரியா, அதே 6 பேர் கார் போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நான் நின்றுட்டேன், அவனுக்கு எல்லாம் கிளம்பிட்டானுங்க. வெளில வந்து யார் படிச்சு ஓடுச்சது அப்படின்றாங்க. அங்க ஒருத்தன் வெட்டினானா எல்லா இடத்துக்கும் நீ ஐ விட்னஸ், நீயும் ஒரு இடத்துல ஐ விட்னஸா இருந்து ஒரு 3-4 நாளைக்கு இவங்க பண்ணதே வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. வெட்டினது, இந்த காரை உடைச்சது. எப்படின்னா நீ ஐ விட்னஸ், இது நீ பண்ணலன்னு சொல்லி உடனே ஒருத்தன் ஐ விட்னஸா வந்து சொல்லணும் போல இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு 2 இடத்துலயும். எல்லா இடத்துலயும் நானே இந்த ஒரு வேலை இவன் தான் மட்டும் அந்த மாதிரி. ஆனா அவன் சம காம்ல லிங்கா வரது எனக்கு ஒன்றும் அடியில சார், செஞ்சு நமக்கு எல்லாம் பஞ்சர் பண்ணுவா சார், நான் ரெடியா இருக்கேன். ஓகே, யூ டெல் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் சொன்னா வண்டியில கார்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரீக் அவுட் பண்ண. நான் வந்து எனக்கு நீ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். நீ ஜஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு போய் ரொம்ப நேரம் இதாக இருக்கும். சைட்லலாம் அந்த போனத்தெல்லாம் படுக்க போட்டு வச்சிருப்பாங்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும்ல. எப்படின்னா படுத்திருக்கோம், வெளியே இடத்த ஒழிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்துட்டு வெளியே செதறி கிடக்கும். அதெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. நான் அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது last week I saw one accident because it was rainy season, no, so the roads and all were wet. Me and my friend, we were taking a U-turn. Pinadi lande they're coming very fast, okay, main road le, and then they could not control their speed, so they skid and they went and dashed into an auto that was standing in the side of the road. Abde head first, and then everything he fell down, like one animation will be there, no, like ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தானா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹெட் இப்படி போயிச்சு. அப்புறமா then he fell down. ஆட்டோ காரன் from inside also he fell down. அவ கவனிக்கவே இல்ல. ஓகே, சிங்கர் பெண்ணே, ஸ்பைடர் பெண்ணே காப்பிரைட் போடுவாங்க. so auto guy also came and fell down and he is telling, he suddenly, ana na edume parla na road side la. And then later they were bringing him, okay, his head is full like bobbing like this, like
no control. And then எனக்கு ரொம்ப ஃபன்னியா என்ன இருந்துச்சுன்னா both of his chappal are torn. மண்டை கிழிஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தெரியல, சருப்பு கிழிஞ்சத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. செருப்பு கிழிஞ்சிருச்சாடா? செருப்பு கிழிஞ்சதா உனக்கு செருப்பு பிரச்சனை. பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்ல. 4 மாசம் இருக்குங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி நான் பேர் சொல்லாமலே உங்களுக்கு பேர் தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஒன் ஃபைன் ஈவினிங் கால் பண்ணுறான். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணான். கால் பண்ணிட்டு மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டான். நான் இந்த மாதிரி வெஸ்ட் மாம்பலம்ல ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இருக்கேன்டா. ஆஃபீஸ்னால் நாங்கள் சும்மா ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி அது, ஓகேவா? அங்கே இருக்கேன்டா அப்படின்னேன். சரியா, நான் வரட்டாடா அப்படின்னு கேட்டான். சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா லொக்கேஷன் கேட்டால் அனுப்பிச்சி விட்டேன். வந்தான். வந்துட்டு கையில் பேக்லாம் வச்சுருந்தான். ஓகேவா, என்னடா வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். வா வா சொல்கிறேன் அப்படின்னா. சரியா, இன்னும் மேலே கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணிருந்தான். வந்ததுலேருந்து சுற்றி முற்றி பார்த்தான். அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தான். அப்புறமா வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா வீட்டில் ஏதாவது சண்டையா ஏதாவது நான் பேசணுமா? ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ் தான். அவங்க அம்மாலாம் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஓகேவா, ஸோ வந்துட்டு வீட்டில் ஏதாவது பேசிட்டோமா அப்படின்னு கேட்டேன். அவன் இல்லை மச்சான் இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னா. சரிடா ஓகேடா நீ இது ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட என்னாச்சு ஏன் வந்தேன் அப்படின்னு. பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா. சரியா, சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வீட்டை விட்டு எதுக்கு வந்தாச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சும் ஆள் கூட சண்டை, எதுக்கு வீட்டை விட்டு வந்த? இல்லை மச்சான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை சூசைட் அட்டன் பண்ணேன். ஓகேவா, போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணுவேன் சொன்னது கேட்டியா? என்னடா சாப்பிட்டு பாக்கு போட்ட மாதிரி? நல்ல ஜோக்கு தான்டா, சத்தமா சொல்லி கை தட்டல் வாங்கிருக்கலாம்டா. ஆடா பாவி. ஜாசா சீரியஸா உண்மையிலே செம்ம ஜோக். புரியாத கை தட்டி அவனால புரியல. அவன் ஜோக்கு சிரிக்கிறதால தெரிஞ்சிக்க முடியல. நம்மளோட நல்லா பண்றாரு. நைஸ் பண்றான், ரியலி நைஸ். வடிவேல் காமெடி சாப்பிட்டு பாக்கு போட்ட மாதிரி. ஸோ அதான் அவன் வந்து 2 தடவை சூசைட் அட்டன் பண்ணேன். வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கடா. அவன் சொல்கிறான் என்கிட்ட, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்றாங்கடா, சுற்றி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பைத்தியமானவங்க அப்படின்னா. லூசு குதி சூசைட் அட்டெம்ப்ட் 2 தடவை பண்ண நீ பைத்தியமா? பண்ணாதன்னு சொல்ல அவளோட பைத்தியம்ன்ற நீ. ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. சொன்னா சரி ஓகேடா மச்சான் இருக்க வரைக்கும் ஒரு எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் அப்படி நினைக்கணும், இருக்கிற வரைக்கும் இருனா. சரிடா நான் போகிறேன் அடுத்துப்போம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு டைலமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ண நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்தான் ஆண்டி, நான் தான் என் கூட தான் இருக்கான், சேஃபாக தான் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு முடிஞ்சா ஒரு 2 நாள் வச்சுக்கோப்பா அப்படின்னு. அப்போவே என்னால் முடியலப்பா அப்படின்னா. சரி ஆண்டி ஓகே நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியல இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு போனேன். இவன் கேட்டான், வாங்கிட்டு வந்துட்டு குடிச்சான்டா, நல்லா குடிச்சான்டா. குடிச்சிட்டு அவன் ஆளுக்கும் அவனுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்லாம் சொன்னான். நைட்டு ஃபுல்லாக வந்து எடுக்கிறான்டா. அதாவது நான் இங்கே க்ளீன் பண்ணுவேன் ஓகேவா, இங்கே வாந்திருப்பான். திருப்பி அவன் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டே வந்து எடுத்துருந்தான் தூங்கிட்டு. சரி இங்க கழுவி துடைப்பேன் அப்படின்னு. சரிடா ஓகேடா. நான் ஒரு 3ஆவது தடவைலாம் கழுவும் போது செம்ம டென்ஷனாகி தலையிலே அடிச்சிட்டேன்னா அவன் திடீர்னு நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது அடிச்சாதான் ஏதாவது பண்ணிப்பான். அதனால போதையில் இருக்கும்போது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி வாந்தி எடுத்தனா சாவடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சதுக்காகவே 2 தடவை எக்ஸ்ட்ரா வந்து எடுத்தான். 5 மணி வரைக்கும் வாந்தி கழுவிட்டு இருந்தேன். வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு நாள் நைட்டே இவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணான், திருப்பி அன்னைக்கு ஈவினிங் சரக்கு கேட்குறான். சரியா, நான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மட்டும் பாடுறா அப்படின்ட்டு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இவனையும் நிர்மல்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனையும் கூப்பிட்டேன். இவன் கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். வெளில போனேன். இன்னொருத்தன் இருந்தான், பார்த்துக்கோ மச்சான்னு சொல்லிட்டு போனேன். சரியா, போயிட்டு ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரியா, நிர்மல் கால் பண்ணுறான் எனக்கு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டேய் எங்கடா இருக்கு அப்படின்னா. என்னடா ஆச்சு எதுக்குடா அப்படின்னா, சீசே அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு நடந்து வெளில போயிட்டான்டா அப்படின்னா. புண்டை உன்னை எதுக்கு நான் உட்கார வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. அவன் வந்துட்டு அவன் எங்கேயும் வெளில போறான், நான் வண்டி சாவி வேணுமான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டு
உன்னை எது கூட்டிட்டு போனா நீ என்னடா பண்ணுவ? எல்லாருக்குமே மென்டலி ஏய் லூஸ் புண்டா அவனை எதுக்குடா அதை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறமா வேகமாக போயிட்டு தேடுறோம். அவன் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். சரி அவன் ஆள் கால் பண்ணி என்னமாச்சு அப்படின்னா, நான் தான் போய் சொன்னேன்னா நான் வேணான்னு சொன்னா அவன் ஏதாவது பண்ணிப்பான்ட்டு நீங்கள் தானே சொல்லுன்னீங்க, இப்போ எல்லாம் உங்களால் தான் அப்படின்றான். வேடி போன அப்படின்ற. அப்ப அதுக்கு காரணம் நீ தான். அவன் அம்மா கால் பண்ணுறேன் சரியா, அவள் நேரம் ஒரு நாள் கழிச்சு கூட பரவாயில்லப்பான்னுவாங்க. என்னப்பா ஒன்று நம்பி தானேப்பா விட்டேன் அப்படின்றாங்க. முடிஞ்சிச்சு. நான் என்னடா பண்ண உங்களுக்கு? கோகுல கொலகாரன் ஆகிட்டாங்க. சத்தியமா ஹாண்டிங்கா இருக்குடா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வச்சிருக்கதா அம்மா பயமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் தேடுறோம் எல்லாத்துலயும். இவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான், அது ஒயின் ஷாப் போறேன் அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லிட்டு போயிருக்கான். ஒயின் ஷாப் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, இந்த நாய் இவ்வளோ பண்ணுதுன்னா கண்டிப்பாக திருப்பி வந்துடும், இல்லைன்னா சாவாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கீழே உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு பொறுமையாக கால் பண்ணான். ஒன்றா நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் இங்கேயாம்மா திருப்பி அம்மா இங்கே அனுப்பிச்சேன். அவன் வீட்டுக்காக பேசி கன்வின்ஸ் பண்ணுவான், அவன் வீட்டுக்காக அனுப்புறாங்க, திருப்பி இங்கே அனுப்புறான். அவன் வந்துடுவான் ஒரு 5 minutes அப்படின்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்தான்டா. வேகமாக மேலே போனான். வேகமாக மேலே போயிட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு சமா கண்டாச்சு. நான் போயிட்டு ஏய் ஒருத்தன் லூசு பத்தியாடா, நீ எதுக்குடா சொல்லாமல் எதுக்குடா அடிக்க வேண்டியதாடா. ஏய் அவன் என்னன்னா எல்லாருமே இருந்தவனுங்க சரியா, லூசு பத்தியாடா நீ சொல்லாமல் எதுக்குடா போனேன் அப்படின்னா, ஏய் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, வாக்கிங் போனேன், நீங்களாம் வாக்கிங் போக மாட்டீங்களா அப்படின்னா. டேய் நான் வாக்கிங் போகிறதுக்கும் நீ வாக்கிங் போன ஒரு 5 பேர் எனக்கு கால் பண்ணி உன் சாவுக்கு நான் தான் காரணம் சொல்கிறாங்கடா புண்டு. இது போக நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே வேற இருந்தான். அவன் ஆள் கூட பேசிட்டு அதுல இருக்க நியாய புண்டை வேற என்கிட்ட வர என் மேலே ஏதாவது தப்பா மச்சான் ஏன் சொல்கிறா அப்படின்னா. இப்போ நீ இல்லைன்னு சொல்ல செத்துருவியே. ஆக்சுவலாக தான் இது இவன் சொல்கிறான்ல, இந்த மாதிரி சூசைடலாக இருக்கிற பீப்புள் கூட இருக்கிறதுக்கே ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். நான் இருந்திருக்கேன். But it's very difficult because you feel like if you at least knew that they were going to do something like that, you would have stopped. You would have at least said, okay. உனக்கு தெரியும் தெரியாதுன்னு நான் எதுவுமே சொல்ல. நீ எதுக்கு எல்லாருக்குமே சிரிக்கிற? நான் சொல்றது சிரிக்க வேண்டிய இடத்துல மட்டும் சிரிக்காம சொன்னா சிரிக்கணும்னு சொல்லி. சரி போன வீடியோல உன் ஜோக்ஸுக்கெல்லாம் சிரிக்கலையேன்னு சொல்லிட்டு இது ஜோக்கா? சரி இதுக்கு ஜோக்கு அவ சீரியஸா. ஓகே ஓகே அடுத்ததுக்கு போலாம். இதெல்லாம் ரீசன் பல்ல காட்டாத. அவ்வளவுதான். பல்லு காட்டலனா அவ இருக்கறதே தெரியாது. இவளுக்கு அந்த ஐடி பாருங்க சஹானா. இவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. சரியான ஸ்டீரியோடைப் பிடிச்சவ. சரி அழகா தற்சாதி பெருமை பேசும் நாய். தெலுங்கு நாய். சாயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா போயிட்டு இருப்பா கோவத்துக்கு. நீ ஏன்டா அது டிராமா மாதிரி பண்ற? புள்ள கம்முனு இருக்கா, அவளே கம்முனு இருக்கா. So basically he died. He went and he killed himself exactly in the place where his best friend had also killed herself. இது என்னது கோஇன்சிடென்ஸ் இல்ல அவங்களுக்கு தெரியுமா? No, he knows. Wantedly he passed away. Why? சரி ஓகே. The best is not the best but the worst part. The best part is odindra. Adi pavi. See, the worst part is that I was the last person he spoke to before he passed away. So the police called me and they're drilling me. They're like, what is... No, darling. ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்க? மனோ வந்து அப்படியே சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கான் உள்ள பாடி ஷேக் பண்ணி. I don't have anything. எதை சொன்னாலும் கலாச்சா எப்படி போடுவா? Yeah. Okay. Staying with you guys. Your roommate கூட ஒரு being in the same room with all these guys itself is haunting. Haunted. You don't know Coimbatore மாப்ளையா? No. You don't know. You get to know. Very soon. Coimbatore. What? I don't know. You don't know Coimbatore மாப்ளை? No. See, கடகரான் வந்துட்டு see தமிழ்நாட்டுல வந்துட்டு if someone is getting married to someone na they'll call them மாப்ளை. ஓகேவா? That I know. But that guy is a மாப்ளை to whole Coimbatore. Coimbatore is a city. Do you know? I know. இப்போ உங்க ஊர்ல ஏதாவது ஒரு சிட்டினா எனக்கு தெரியாது. அதனால
நீங்க uneducated people. நான் இல்ல. Uneducated. Uneducated people. Sorry. That's how it's supposed to be So pronounced. if you Okay. go Coimbatore means you will be his bride. Why will I be his bride? Because he is Coimbatore. He is மாப்பிள்ளை. Coimbatore But who மாப்பிள்ளை. is he? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. என்னோட ஃபியர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மாதிரி ஏதாவது தற்கொலை தாய் famous ஆ எங்கேயாவது